Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ எபிசோட் 2 ஓட ஸ்டார்டிங்ல நகுனாவன் ப்ரொஃபசர் சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இப்போ நாம இங்க செத்துட்டா நாம அகைன் திரும்ப போயிடலான்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறப்ப பாபா அவனை காப்பாற்றுறதுக்கு தண்ணியில குடிக்கிறான். அட பாட்டு இவனும் என்கிட்ட வராடுன்னு அப்படியே விட்டுறான்னு சொல்லி சிக்னல் காட்ட பாபு நகுனை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா நகுனும் என்ன காப்பாட்டாடுன்னு பாபா தள்ளி விட்டுட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல நகுன் அன்கான்சியஸ் ஆயிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா பாபு அவனை பிடிச்சி தண்ணிக்கு மேல வந்துடுறான். தென் பாப் நகுனை ரூம்க்கு தூக்கிட்டு வர நகுனும் அன்கான்சியஸ்ல இருக்கிற மாதிரியே நடிச்சிட்டு நான் ஏன் ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி இங்க இருந்து திரும்ப போலன்னு யோசிக்கிறான். அப்ப பாபு சுவாய் கிட்ட இருந்து டவல வாங்கி இவன் நகுன் மேல இருக்கிற ஈரத்தை தொடச்சு விட நகுனும் இவன் எடுக்க இதெல்லாம் பண்றான்னு யோசிக்கிறான். அப்ப பாபு நகுனோட கழுத்துல அந்த டவலை வைக்க நகுன் கோவோட பயங்கரமா கூசுடு. ஆனா இப்ப கண்ணை திறந்தா நம்ம கடை முடிஞ்சிடும்னு நினைச்சிட்டு இவன் கஷ்டப்பட்டு அவன் சிரிப்பா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறப்ப பாப் சுவாய் கிட்ட ஒரு புது ட்ரெஸ் எடுத்து வர சொல்லிட்டு அதோட எல்லா சர்வன்ட்ஸையும் ஹாலுக்கு வர சொல்றான். அந்த கேட்டு நகுனும் இவன் எடுக்க புது ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்றான்னு நினைச்சிட்டு இவன் நம்மளுக்கு ட்ரெஸ் மாட்டி விட போறானு நினைச்சு இவன் பயத்துல கண்ணை திறக்க அந்த இடமே இப்ப வேற இடமா மாறிடுது. அதனால நகுனும் இப்ப நான் எங்க இருக்குன்னு அந்த இடத்த சுத்தி பாக்குறப்ப அகைன் இவனுக்கு நிறைய வாய்ஸ் அவனை திட்டுற மாதிரி கேட்டு இவனுக்கு தலைவலி வருது. அதுக்கப்புறமா இவன் அந்த கனவுல இருந்து எஞ்சதுக்கு அப்புறமா என்னடி இது கனவுக்குள்ள இன்னொரு கனவு வருது, இதுல எது உண்மைன்னு நினைச்சிட்டு இவன் பெட்ல இருந்து எந்திக்கிறப்ப இவனுக்கு காலில் முள்ளு குட்டின இடம் வலிக்குது. அதனால இவனும் இது கனவு இல்லன்னு நினைச்சிட்டு சோ இப்ப நான் உண்மையிலேயே டைம் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கேன். அண்ட் இந்த இடத்த பாக்குறப்ப இது அயோத்தியா பீரியட் மாதிரி தெரியுது. தென் நான் தண்ணியிலயும் மூழ்கி பாட்டுட்டேன். பட் என்னால பிரசன்ட்டுக்கு போக முடியல. தென் இங்க இருந்து திரும்ப போறதுக்கு என்னடா வழின்னு யோசிக்கிறப்ப இவன் அவனோட ட்ரெஸ் சேஞ்ச் ஆயிருக்கிற இடம் பாக்குறான். அப்ப இவனுக்கு பாப் வெளியே கட்டிட்டு இருக்கிற சத்தம் கேட்கவும் இவன் மெதுவான டோர் ஓபன் பண்ணி வெளியே என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்குறான். அண்ட் இங்க பாபோ எல்லா சர்வன்ட்ஸையும் கூப்பிட்டு அவங்க கிளாவ ஒழுங்கா பாட்டுக்காரடுக்கு அவங்களே திட்டுறான். அப்புறம் இவன் சுவாய் கிட்ட கிளாவ் எங்க போயிருப்பான்னு உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்க இவனும் நான் மாஸ்டர் கிளாவ் காணாம போறதுக்கு முன்னாடி நான் அவரை ரிவர்ஸ் சைட்ல இருக்கிற மார்க்கெட்ல தான் பார்த்தேன். அதுக்கப்புறமா அவர் எங்க போனாருன்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்லவும் பாப்பாட கேட்டு இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் அவனை நல்லா பாத்துக்கணும், அதுலயும் முக்கியமா நீ அவனை நல்லா பாத்துக்கணும்டானு இவன் சுவாய் கிட்ட சொல்லிட்டு இதுல ஏதாச்சும் தப்பு நடந்தா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லி இவன் அவங்கள பயமுறுத்துறான். தென் இவன் நகுனை செக் பண்றதுக்கு டாக்டர் இங்க கூட்டிட்டு வர சொல்ல இவங்களும் ஓகேன்னு அங்க ரெண்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா பாப் நகுனோட ரூம் சைட திரும்பி பார்க்க நகுனும் உடனே டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். தென் இவன் பெட்ல போய் உட்கார போறப்ப நீ ஏன்ஸ்டியான்னு கேட்டு பாப் அங்க உள்ள வரான். தென் இவன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நான் பேசின எல்லாத்தையும் நீ ஒட்டி கேட்டியான்னு கேட்க நகுனும் நீ இப்படி கட்டிட்டு இருந்தா யாருக்கு தான் கேட்காதுன்னு சொல்றான். சோ அதுக்கு பாப்போம் சாரி கேட்டுட்டு நீ வேணா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறியான்னு கேட்க நகுனும் அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனக்கு நீ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டியான்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு பாப்போம் ஆமான்னு சொல்லிட்டு இதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க நகுனும் நீ என்னோட பர்மிஷன் இல்லாம எப்படி எனக்கு ட்ரெஸ் மாட்டி விடுவேன்னு கேக்குறான். அண்ட் அது கேட்டு பாப்போம் நகுன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு உனக்கு என்னடா ஆச்சு, உனக்கு சின்ன வயசுல எல்லாம் நான் தானே ட்ரெஸ் போட்டு விடுவேன், பட் இப்ப எதுக்கு நீ என்ன ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி பாக்குறேன்னு கேட்க நகுனும் நீ எனக்கு யாரோடான்னு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். அப்ப பாப்போம் உனக்கு உண்மையிலேயே மெமரி லாஸ் ஆயிடுச்சா ஆர் நீ என் மேல இருக்கிற கோவத்துல இப்படி எல்லாம் பண்றியான்னு எனக்கு தெரியல, பட் எதுவா இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, உனக்கு உன்னோட ஒப்பீனியனை சொல்லணும்னா அதை வாயை திறந்து சொல்லு, அதை விட்டுட்டு இப்படி சூசைட் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காடுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சுவாய் அங்க டாக்டர் கூட்டிட்டு வரான். அப்ப நகுனும் அந்த டாக்டரோட வாய்ஸ கேட்டு இது நல்லா தெரிஞ்ச வாய்ஸ் மாதிரி இருக்கேன்னு நினைச்சு அவன் ஏண்டிக்கிறப்ப டீ அந்த டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். அண்ட் அவனை பார்த்ததும் நகுன் செம்ம ஹாப்பி ஆயிட்டு இவன் ஜாமா ஆக் பண்ண வர ஜாமோ இவனை யாராவது புடிங்கடான்னு சொல்லி கத்திட்டே அங்க இருந்து போடுறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு நகுன் ஜாம பிடிச்சிட்டு டே நீ என்ன காப்பாடுறதுக்கு டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கியா ஆறு இதெல்லாம் உன்னோட பிராங்க் ஆடான்னு கேட்டுட்டு இருக்கிறப்ப பாப்பும் சுவாயும் நகுனை பிடிச்சி பின்னாடி இருக்கிறாங்க. அப்ப நகுனும் ஜாம டீன்னு நினைச்சிட்டு டே உன்னோட ஃபேமிலி பணக்காரங்கன்றது எனக்கு தெரியும், பட் அதுக்காக நீ இந்த அளவுக்கு போவேன்னு நான் எதிர்பார்க்கலடா, நான் ஆரம்பத்துல இங்க ஏதோ மூவி ஷூட்டிங் நடக்கணும்னு நினைச்சேன், பட் நான் இங்க சுத்தி பாக்குறப்ப இங்க ஒரு கேமரா கூட இல்லன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உன் வேலை தானு கேட்க ஜாமும் அடிக்கடிமா சொல்லாம சுவாய்க்கு சிக்னல் காட்டுறான். அப்ப சுவாயும் போயிட்டு ஒரு மருந்தை கொண்டு வர ஜாம் பாப் கிட்ட இவனுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, சோ அதுக்கு இந்த மருந்து சாப்பிட்டா அது சரியாயிரும்னு சொன்னதும் இங்க என்ன நடக்குதுன்னு நகுன் கன்ஃபியூஸ்டா பாக்குறான். அண்ட் அந்த கேப்ல பாப்பா அவனை லாக் பண்ணிர டே என்ன வச்சு என்னடா பண்றீங்கன்னு நகுன் கட்டுறான். அப்ப ஜாமோ இத குடிச்சா வாமிட் வரும் அண்ட் அதோட அந்த பேயும் உன்னை விட்டு போயிரும்னு சொன்னதும் சுவாய் நகுன் கிட்ட வந்து அவன் மூக்கு பிடிக்கிறான். அப்ப ஜாமோ நகுன் வாயில அந்த மருந்து ஊட்ட வர நகுனும் டே நீ இப்படி பண்ணனா நான் உன்னை பத்தி புண்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு அதோட நீ என்ன கிளாவுனு கூப்பிடுறத நிறுத்தடான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஜாம் அவன் வாயில அந்த மருந்தை ஊட்டி விட்டுறான். அண்ட் அதை குடிச்ச உடனே நகுனும் டே என்ன கர்மட்டடா என் வாயில ஊட்டி விட்டேன்னு கேட்டுட்டு இவன் உடனே வாமிட் எடுக்க அங்க ரெண்டு ஓடி போறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு நகுன் பாடி உயிர் போன மாதிரி உட்காந்து இருக்க ஜாம் பாப் கிட்ட நீ ஒன்னும் கவலைப்படாதடா அவனுக்கு சீக்கிரமாவே சரியாயிரும்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு பாப்போம் நீ நிஜமாவா சொல்ற, ஏன்னா இப்பதான் அவனை பார்க்க சாக போறவன் மாதிரி இருக்கான்னு சொல்லவும் ஜாமோ ஃபர்ஸ்ட் இந்த மருந்து அப்படிதான் வேலை செய்யும், தென் கொஞ்ச நேரத்துல சரியாயிரும்னு சொல்லிட்டு இன்னமும் உனக்கு என் மேல சந்தேகமா இருக்கான்னு கேட்க அதுக்கு பாப்போ எனக்கு கிளாவ் மேலதான் சந்தேகமா இருக்கு, அவன் இங்க வண்டடில இருந்து நான் கிளாவ் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். தென் அவன் உன்னையும் வேற பேர் சொல்லி கூப்பிடுறான்னு சொல்ல
சொல்ல அடி கேட்டு ஜாமோ எனக்கும் அந்த வினோட மாடா இருக்கு. அவன் சொல்ற பேரெல்லாம் நான் இது வரைக்கும் கேள்விப்படாத பேரா இருக்கு. சோ இந்த பேரெல்லாம் அவன் எங்க இருந்து கண்டுபிடிச்சிருப்பான்னு கேட்டுட்டு அவன் உன்ன என்ன பேர் சொல்லி கூப்பிடுறான்னு கேட்க பாபு அவனுக்கு நான் யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்றான். அடி கேட்டு ஜாமோ இதெல்லாம் அந்த பேயால தான் இருக்கும். சோ ஒன்ஸ் அந்த பேய் அவனை விட்டு போயிருச்சுன்னா அவன் நார்மல் ஆயிருவான்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப சுவாய் நகுனை பிடிச்சு அவனை ரூமுக்கு கூட்டிட்டு போறான். தென் ஜாமோ பாப் கிட்ட அவன் நார்மல் ஆகுற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும், அவனை வெளியே எங்கேயும் போக விட்டுறாடுன்னு சொல்றான். கற்பனா இங்க நகுனும் நான் எப்படியாச்சும் திரும்ப போயே ஆகணும்னு சொல்லிட்டு இவன் அவனோட ப்ரொஃபசர் நடத்தின கிளாஸ ரிவைண்ட் பண்ணி யோசிச்சு பாக்குறான். அதோட இவன் அவனுக்கு அவனே பேசிட்டு இருக்க அடி கேட்டு சுவாயும் மறுபடியும் என் மாஸ்டருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் வால் நட்சத்திரம் இருந்தா நான் அடிக்கிட்ட இவருக்கு சரியாயிரணும்னு சொல்லி ப்ரே பண்ணுவேன்னு சொல்றப்ப இன்னைக்கு நைட்டு வால் நட்சத்திரமான நகுன் கேட்டுட்டு சடனா இவன் அடிடான்னு கட்ட சுவாய் அடி கேட்டு பயந்துடுறான். அப்ப இவனும் இதுக்கெல்லாம் அந்த வால் நட்சத்திரம் தான் காரணமா இருக்கணும்னு நினைச்சிட்டு இவன் சுவாய பாட்டு ஹே யூன்னு கூப்பிட இவனும் மாஸ்டர் என்னோட பேரு ஏ யூ இல்ல என்னோட பேரு சுவாயின்னு சொல்லவும் சரிடா எதுவும் இருந்துட்டு போடுன்னு நகுன் சொல்லிட்டு இப்போ உன்னோட லார்ட் எங்க இருக்கான்னு கேட்க சுவாயோ அவர் இப்ப இங்க இல்ல, அவரு அவரோட அப்பாவோட மேன்ஷனுக்கு போயிருக்காருன்னு சொல்லவும் சோ நீ இப்ப என்ன காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறியான்னு நகுன் கேக்குறான். ஆனா சுவாயோ லார்டு உங்களை வெளியே அனுப்ப கூடாதுன்னு சொல்லிருக்காருன்னு சொல்லவும் தென் சரி நாங்க தனியாவே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு நகுன் அங்க ரெண்டு வெளியே போக பாக்குறான். அப்ப சுவாயோ மாஸ்டர் கதவு வெளியே பூட்டி இருக்கு, சோ இப்ப நம்ம ரெண்டு பேரால இந்த ரூமை விட்டு வெளியே போக முடியாது, நம்ம லார்டு திரும்ப வர வரைக்கும் இங்கதான் இருந்தாகணும்னு சொல்ல அடி கேட்டு நகுனும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான்னு சொல்லிட்டு அந்த கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். அப்ப சுவாயோ நீங்க என்னடா ட்ரை பண்ணாலும் ஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்ல நகுனும் அடியும் பாத்துடலான்னு சொல்லிட்டு இவன் சுவாய பாட்டு ஸ்மெல் பண்றான். அப்புறம் இவன் கட்டிட்டே அந்த கதவை வந்து இடிச்சிட்டு இருக்க அந்த சட்டம் அந்த மேன்ஷன்ல இருக்கிற எல்லாருக்கும் கேக்குது. பாட்டிடால இவனுக்கு கை வலி வந்ததுதான் மிச்சம். அந்த டோர் நல்லா கல்லு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்க சுவாயோ மாஸ்டர் நான் தான் சொன்னேன்ல இந்த கதவெல்லாம் ஓபன் பண்ண முடியாது, இத வெளியே ரெண்டு லாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவும் இப்ப நகுனோட பார்வை அங்க இருக்கிற விண்டோ பக்கமா திரும்புது. அப்ப சுவாயோ இவன் எங்க பாக்குறான்னு இவன் அந்த விண்டோ கிட்ட வந்து எட்டி பாட்டுட்டு இந்த ஹைட்ல இருந்து ஜம்ப் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு எலும்பு உடஞ்சிரும்னு சொல்ல நகுனும் அந்த ஐடியாவை கை விட்டுட்டு பெட்ல போய் படுத்துக்கிறான். டெனி இப்போ நான் இங்க ரெண்டு எப்படி வெளியே போறதுன்னு இவன் புலம்பிட்டு இருக்கிறப்ப சுவாய் அவன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு மாஸ்டர் நீங்க ஏதாச்சும் ட்ரக்ஸை யூஸ் பண்ணீங்களா, அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிருச்சான்னு கேட்க நகுனும் நான் அதை பத்தி சொன்னான்னு எனக்கு காடுக்கு கூட்டிட்டு போவியான்னு கேக்குறான். ஆனா சுவாயோ என்னால முடியாது மாஸ்டர்னு சொல்லிட்டு அண்ட் நீங்க காணாம போனதுக்கு காரணம் அந்த ட்ரக்ஸ் தானான்னு கேட்க நகுனும் அகைன் நான் உனக்கு பதில் சொன்னா நீ என்ன காட்டுக்குள்ள கூட்டிட்டு போவியான்னு கேக்குறான். பட் அப்பவும் சுவாய் என்னால முடியாது மாஸ்டர்னு சொல்லிட்டு உங்களோட பிரச்சனை பேயால வந்திருந்தா அதை மருந்த வச்சே சரி பண்ணிடலாம், பட் இது அந்த ட்ரக்கால வந்த பிரச்சனையா இருந்தா அதுக்கு டாக்டர் கிட்டயே மருந்து இல்லன்னு சொல்றப்ப நகுனுக்கு இப்போ ஒரு ஐடியா வருது. அடுப்படி இப்ப இவனும் வயிறு வலிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ண அதை பார்த்து சுவாயும் பயந்துட்டு மாஸ்டர் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கேக்குறான். ஆண்டடுக்கு நகுனும் எனக்கு என் வயிறு வெடிக்கிற மாதிரி வலிக்குது, சோ நீ உடனே போய் டாக்டரை கூட்டிட்டு வான்னு சொல்ல சுவாயும் உடனே கடவு முன்னாடி ஓடி போய் நின்னுட்டு பறவை கட்டுற மாதிரியே சவுண்ட் கொடுக்கவும் அங்க வெளியே இருக்கிற ஆளும் அந்த டோர் ஓபன் பண்ணி விட்டுறான். தென் சுவாய் அங்க ரெண்டு போனதுக்கு அப்புறமா நகுனும் இப்படி பண்ணா டோர் ஓபன் பண்ணி விட்டுருவாங்களான்னு நினைச்சிட்டு இவனும் கடவு முன்னாடி போய் நின்னுட்டு சுவாய் பண்ண மாதிரியே பண்ண வெளியே யாரும் அந்த கதவை திறந்து விட மாட்டாங்க. அதனால நகுனும் கடுப்பாயிட்டு திரும்புறப்ப இவன் கண்ணுக்கு அங்க டேபிள்ல இருக்கிற ட்ரெஸ் மாட்டுது. சோ இவன் அதை பாட்டுட்டு அப்படியே ஜன்னல திரும்பி பாக்குறான். அப்புறம் இவன் இந்த ரோப்பை செஞ்சு முடிக்கிறதுக்கே நைட் ஆயிருது. தென் இவன் அது மூலியமா கீழே இறங்குறப்ப இவனுக்கு லைட்டா கால்ல அடிபட்டுருது. சோ அதுல இவன் தெரியாம கத்திடுறான். பட் நல்ல வேலையா அந்த சத்தம் யாருக்கும் கேட்கல. தென் இவனும் சைலண்டா அங்க ரெண்டு போறப்ப சுவாய் அங்க பாப்பன் ஜாம கூட்டிட்டு வந்துடுறான். அண்ட் அட நகுனும் மறைஞ்சு நின்னு பாத்துட்டு இந்த காலத்து மக்கள் வேலையை செய்ய மாட்டாங்களா, இவன் எப்ப பாரு இங்கேயே சுட்டிட்டு இருக்கானேன்னு நினைக்கிறான். அதே நேரத்துல இங்க சுவாயோ நகுனுக்கு வந்த வயிறு வலிய பத்தி சொல்ல ஜாமால அட நம்ப முடியல. சோ பாப்போம் இப்ப கிளாவ யார் பாட்டுக்கிறதுன்னு கேட்க சுவாயோ அந்த கேள்வி கேட்டு முழிக்கிறான். சோ அத பார்த்து பாப்போம் உன்னை நல்லா ஏமாட்டி இருக்காண்டான்னு சொல்லி திட்டிட்டு இவங்க மூணு பேரும் நகுனை தேடி அவன் ரூமுக்கு போறாங்க. அதுக்கப்புறமா இங்க நகுனும் சைலண்டா அங்க ரெண்டு எஸ்கேப் ஆறப்ப இவனுக்கு ஏக்லா அவங்க இருட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. அட கேட்டுடும் இவன் திரும்பி பாக்க அந்த இடத்துல புண் வந்து நின்னுட்டு இருக்கான். சோ அவனை பார்த்து நகுனும் இவன் தான் புண்ணுன்னு நினைச்சிட்டு நான் ஒரு வழியா உன்னை பாட்டுட்டேன்டா இப்ப நான் சேஃப் ஆயிட்டேன்னு சொல்லி இவன் புண் கிட்ட ஓடி வந்துட்டு இங்க நீ எப்படி வந்த, இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க இவனும் அப்ப ஜாம் சொன்னது உண்மைதானா, உனக்கு உண்மையிலேயே மெமரி லாஸ் ஆயிருச்சாடான்னு கேட்க அட கேட்டு நகுனும் டே புண் நீ இப்படி பண்ணாடடான்னு சொல்லிட்டு இவன் கேவோட கைய டைட்டா பிடிக்க இவனும் ஏக்லாவ் எனக்கு வலிக்குதுடான்னு சொல்லிட்டு இவன் ஜாம கட்டி கூப்பிடுறான். அண்ட் இவனால கேவ் பயப்படுறட நகுன் பார்த்தடும் இவன் உடனே அவன் மேல இருந்து கைய எடுத்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ பத்தி நினைச்சு பாக்குறான். அதுல ஒரு நாள் டீ நகுனுக்கு குக்கீஸ கொடுத்து அவனை பிராங்க் பண்ண பொண்ணுக்கு அது சுத்தமா பிடிக்கல. சோ அவனும் ஏன்டா இப்படி பண்ணனு டீ ஏட்டிட்ட நகுனும் நீ ஃப்ரீயா விடுறா, அவன் எப்பவும் இந்த மாதிரி தான் ரச்சம் பண்ணிட்டு இருப்பான், எனக்கு இதெல்லாம் பழகி போச்சுன்னு சொல்லிட்டு இவன் பொண்ணை சமாதானப்படுத்த ட்ரை பண்ண அப்பவும் பொண்ணுக்கு இன்னும் கோவம் போகல. அதனால டீயும் பொண்ணோட கோவம் போறதுக்கு இவன் நகுனுக்கு என்ன கொடுத்தானோ அடியே இவனும் சாப்பிடுறான். அப்ப அதை பாட்டு நகுன் சிரிக்க அப்பவும் பொன் உமன் தான் உட்கார்ந்து இருக்கான். தென் இப்ப நகுன் இதை பத்தி நினைச்சு பாத்துட்டு பொண்ணுக்கு டீ என்ன பிராங்க் பண்றது சுத்தமா பிடிக்காது, அதோட இங்க நிக்கிறது எனக்கு தெரிஞ்ச பொண்ணா இருந்திருந்தா அவன் இந்த மாதிரி என்ன மாட்டி விட்டுருக்க மாட்டான்னு நினைச்சிட்டு ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது, டைம் டிராவல் பண்ணது பார்த்தாதுன்னு இங்க என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே ரெண்டு பேரும்
பேர் இருக்காங்களேன்னு நினைக்கிறப்ப கேவ் முன்னாடி கட்டின சத்தம் கேட்டு இவங்க 3 பேரும் இங்க வந்துடுறாங்க. அவ பாப் நகுனோட கைய பிடிச்சு நீ உள்ள வாடான்னு கூப்பிட்ட. நகுனோ என் கைய விடுறான்னு டென்ஷன் ஆயிட்டு நான் கிளாவ் கிடையாதுன்னு எத்தனை தடவை அவன்கிட்ட சொல்றது, என்ன அப்படி கூப்பிட்டாடுன்னு இவன் கட்டிட்டு அங்க இருந்து போக சுவாயோ மாஸ்டர் கிளாவ்னு அவன் பின்னாடி போக பாக்குறான். ஆனா பாப்பா அவனை ஸ்டாப் பண்ணி அவன் போகட்டும் விடு, கொஞ்ச நேரம் அவன் தனியா இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் நான் பொறுமையா போய் அவன் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க நகுன் ஒரு மரத்து மேல படுத்துட்டு இவன் வானத்துல இருக்கிற ஸ்டார்ஸ பாத்துட்டு இருக்கான். வால் நச்சுட்டு இருந்தா டெய்லியும் வராடேன்னு நினைச்சிட்டு தென் என்னால இங்க இருந்து போகவே முடியாதான்னு ஃபீல் பண்றப்ப பாப்பா அந்த இடத்துக்கு வரான். சோ நகுன் அவனை பார்த்ததும் நீ இங்க இருந்து இழுத்துட்டு போறதுக்கு வண்டியான்னு கேட்க பாப்போ இல்ல நான் உனக்கு துணைக்கு உட்கார வேண்டான்னு சொல்லிட்டு அங்க கீழே உட்காடுறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு நகுன் பாப் கிட்ட அவங்க 2 பேரும் யாருன்னு கேட்க பாப்போ அவங்க தான் ஜாம் அண்ட் கேவ், அவங்க நம்மளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லவும் நீ என்கிட்ட உண்மையே தான் சொல்றியான்னு நகுன் கேக்குறான். அண்டருக்கு பாப்போ நான் எப்பவும் உன்கிட்ட உண்மையே மட்டும் தான் சொல்லுவேன்னு சொல்ல இவனும் அதை கேட்டு தேங்க்ஸ் சொல்றான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் மேன்ஷனுக்கு திரும்ப வராங்க. அவ பாப் நகுன் கிட்ட நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு போக நகுன் அவனை ஸ்டாப் பண்ணி நான் உன்கிட்ட உனக்கு கேட்கலாமான்னு கேட்டுட்டு இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு கேட்க அதுக்கு பாப்போ இது என்னோட அப்பாவோட எஸ்டேட்ல இருக்கிற ஒரு சின்ன மேன்ஷன் சொல்றான். தென் உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு கேட்க நகுனோ இது எந்த ஊரு, இன்னைக்கு என்ன நாள், எந்த மாசம், எந்த வருஷம்னு இப்படி எல்லாத்தையும் கேட்க பாப்பா அது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்றான். ஆனா நகுனுக்கு தான் இப்ப அவன் எந்த காலகட்டத்துல இருக்கான்றது சரியா தெரியல. அப்புறம் பாப் கடைசியா இது கிங் சம்டாமோட ஆட்சி காலம்னு சொன்னதும் இந்த பேரை புக்ல பார்த்த ஞாபகம் நகுனுக்கு வருது. ஆக்சுவலி இந்த டாபிக்ஸ் பத்திலாம் அவனோட சிலபஸ்ல இருந்திருக்கு. ஆனா இவனும் அதெல்லாம் படிக்கிறத விட்டுட்டு கியூட்டி பை சீரீஸ பார்த்துட்டு இருந்திருக்கான். சோ இப்ப அதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வந்ததும் நீ மட்டும் ஒழுங்கா படிச்சிருந்தா எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருப்படான்னு நினைச்சிட்டு தென் இது அயோத்தியா பிரீடியர் தான், நான் இப்ப 400 வருஷத்துக்கு பின்னாடி வந்துட்டேன்னு இவன் மனசுக்குள்ள புலம்பிட்டே இவன் ஒரு ஃப்ளோல அவன் முட்டியில இருக்கிற காயத்துல அடிச்சதும் இவன் டக்குன்னு வழியில கட்டிடுறான். அண்ட் அவன் கட்டுற சத்தம் கேட்டதும் பாப்போடனே உனக்கு கால்ல அடிபட்டிருக்கான்னு கேட்டுட்டு இவன் இந்த காயமான ஏரியாவை கிளீன் பண்ணி விடுறான். அப்ப நகுனோ அவனே அறியாம இந்த காலத்து பசங்க எல்லாம் இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருப்பாங்களான்னு சைட் அடிக்கிறான். அப்புறம் இவன் உடனே அவன் ஃபேஸ திருப்பிட்டு டே என்னடா இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்க, இவன் உன்னை விட 400 வயசு பெரியவன், இவன் பார்க்க வேணா ஹேண்ட்ஸமா இருக்கலாம், பட் இவன் உன்னோட குழுத்தாட்டாவுக்கும் குழுத்தாட்டாவா இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப பாப்பா அவனை கூப்பிட்டு உனக்கு உண்மையிலேயே மெமரி லாஸ் ஆயிருச்சா, ஆறு நீ என் மேல இருக்கிற கோவத்துல இப்படி பண்றியான்னு கேக்குறான். அதுக்கு நகுனோ நீ இப்படி கேட்டா நான் என்னன்னு சொல்றேன்னு சைலண்டா இருக்க. பாப்போ சரி நான் சொன்னத கண்டுக்காத, நீ டாக்டர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ ஃபாலோ பண்ணு, நீ சீக்கிரமாவே சரியாயிருவேன்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து போக நகுனோ அவனோட ரூமுக்கு போறான். தென் இவன் பெட்ல படுத்துட்டு இங்க என்ன நடக்குதுன்றத ப்ராசஸ் பண்றான். அடுப்படி இப்ப நான் அயோத்தியா காலகட்டத்துல இருக்கேன், பட் இங்க கேள்வி என்னன்னா நான் எதுக்கு இங்க வேண்டேன்னு யோசிக்கிறப்ப இவன் இந்த ஃபார்ச்சூன் டெல்லர் நீ ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னது, அப்புறம் டி இவன் கிட்ட நம்ம பாஸ்டுக்கு போய் இதை மாட்டினா நல்லா இருக்கும்லன்னு சொன்னது, அப்புறம் இவனோட ப்ரொஃபஸரோ டைம் டிராவல்ன்றது ஒரு சைக்கிள் மாதிரி தான், சோ அதுல பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் பத்தின கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு தென் நான் டைம் டிராவல் பண்ணி என்னோட முன்ஜென்மத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறான். அப்புறம் இவனுக்கு இவனை இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு, இதெல்லாம் கடைகள்ல மட்டும்தான் நடக்கும், ரியல் லைஃப்ல எல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறான். தென் என்னால இந்த இடத்துல இருந்து போக முடியலன்னா நான் இங்கேயே கிளாவா வாழ்ந்துட வேண்டியதுதான்னு நினைச்சிட்டு இவன் இழுத்து போட்டுட்டு படுத்து தூங்கிடுறான். தென் நெக்ஸ்ட் டே சுவாய் இந்த ரூம்ல இருக்கிற விண்டோஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட அந்த வெளிச்சத்துல நகுனோ ஏஞ்சிடுறான். அப்ப சுவாயோ நகுன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இப்ப நீங்க ஃப்ரெஷ் அப் ஆகுறீங்களா மாஸ்டர்னு கேட்க நகுனோ அதுக்கு ஓகே சொல்லிட்டு இங்க ஷவர் இருக்கா இல்ல வாட்டர் இருக்கான்னு கேக்குறான். ஆனா சுவாயோ நகுனை பக்கத்துல இருக்கிற ரிவர் சைடுக்கு கூட்டிட்டு வர இந்த இடத்த பார்த்து நகுனோ அயோத்தியா பீரியட்ல பாத்ரூம்ஸே இல்லையான்னு ஷாக் ஆயிடுறான். தென் இவன் அங்க இருக்கிற தண்ணியை தொட்டு பார்க்க அதுவும் ஐஸ் மாதிரி சில்லுன்னு இருக்கு, அதனால இவனும் இதுல எல்லாம் என்னால குளிக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இவன் சுவாய் கிட்ட ப்ளீஸ் தான் எனக்கு இந்த தண்ணியை சூடு பண்ணி தரியான்னு கேட்க சுவாயோ அவனை கன்ஃபியூஸ்டா பாக்குறான். அப்புறம் இவன் நகுன் கேட்ட மாதிரியே அந்த தண்ணியை ரெடி பண்ணி கொடுத்துட்டு மாஸ்டர் இப்ப பைத்தியம் ஆயிட்டாரு, பட் அதுல இருந்து அவரு சரியாயிருவாருன்னு இவன் இவனுக்குள்ளேயே சைலண்டா சொல்லிட்டு இருக்க நகுன் சுவாய கூப்பிட்டு இது என்னது மேக்கப் பிரஷ்னு கேக்குறான். அதுக்கு சுவாயோ அது டூத் பிரஷ்னு சொல்ல நகுனும் அங்க இருக்கிற ஒரு பவுடரை வச்சு பிரஷ் பண்றான். பட் அதோட டேஸ்ட் ரொம்ப கேவலமா இருக்கவும் இவன் உடனே அடைக்கீழ துப்பிடுறான். தென் ஒரு வழியா இவன் குளிச்சுட்டு ரெடியானதுக்கு அப்புறமா சுவாய் அவன் கிட்ட மாஸ்டர் நீங்க போடுற ட்ரெஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே, இதை நீங்க ஃபராங்கில இருந்து வாங்குனீங்களான்னு கேட்க நகுனும் ஒரு பேச்சுக்கு ஆமான்னு சொல்லிட்டு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது, சோ யாரையும் இதை தொட விட்டுறாடுன்னு சொல்றான். அப்புறம் இவன் கொரியன் ஸ்டைல அவனோட ஹேர் ஸ்டைல பண்ணிக்கிட்டு வாடா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போலான்னு இவங்க ரெண்டு ஏஞ்சி போக இவன் அகைன் மாஸ்டர் பைத்தியம் ஆயிட்டாரு, பட் இதுல இருந்து அவரு சரியாயிருவாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஏஞ்சி போறான். தென் இவன் சாப்பிடறதுக்கு உட்கார அங்க ஸ்பூன் அண்ட் ஃபோக் எல்லாம் இல்ல, சோ நான் எப்படி சாப்பிடுறது, என் கையால தான் சாப்பிட்டாகணுமான்னு கேக்குறப்ப இந்த பொண்ணு நகுன் கிட்ட மாஸ்டர் நீங்க இதுல ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கன்னு சொல்லி இவ ஒரு பவுல நகுன் கிட்ட தள்ளி வைக்கிறா. அப்ப சுவாயோ நகுன் கிட்ட சாயிடா இந்த டிஷஸ் எல்லாத்தையுமே பண்ணா, சோ இது எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்ல நகுன் இந்த பொண்ணை பார்த்து உன்னோட பேரா சாயின்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு இந்த பொண்ணு ஆமான்னு தலையாட்ட சுவாயோ ஆமான்னு சொல்லிட்டு இவனோட வைஃப்னு சொன்னதும் நகுன் அடி கேட்டு ஷாக் ஆயிட்ட டேய் உனக்கு என்ன வயசுடா ஆகுது, எடுக்க அதுக்குள்ள கல்யாணம் பண்ணனு கேட்க அதுக்கு சுவாயோ இதை கேட்டு எடுக்க நீங்க ஷாக் ஆகுறீங்க, இது இங்க நார்மலா நடக்கிறது தானு சொல்லவும் தென் கிளாவுக்குன்னு இவன் ஸ்டார்ட் பண்ணி அதாவது நான் எப்படின்னு கேட்க சுவாய் உடனே மாஸ்டர் கிளாவ் நீங்க அடியும் மறந்துட்டீங்களான்னு ஷாக்ல கேக்குறான். அண்ட் இவன் சொன்ன டோன்ல நகுனோ தென்
தென் எனக்கும் மேரேஜ் ஆயிருச்சானே இவன் ஷாக்ல கேட்க இவனும் இன்னும் இல்லன்னு சொல்றான். ஆண்டோட கேட்டதுக்கு அப்புறம் தான் நக்குனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. தென் சுவா இவன் கிட்ட உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் எங்க கிட்ட கேளுங்க, நாங்க அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணி உங்களோட மெமரிஸ திரும்ப கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்ல அதுக்கு நக்குனு உன்னோட லார்டுக்கு ஆள் இருக்கான்னு கேக்குறான். ஆண்டோடுக்கு சுவாயும் லார்டு அவரோட அப்பா மாதிரியே ரொம்ப நல்லவர், அவர் எல்லாருக்கும் ஈக்குவலா மரியாதை கொடுத்து பேசுவாருன்னு சொல்ல சாயும் எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றா. அப்ப நக்குனு அவனுக்கு என்ன வயசாகுதுன்னு கேட்க சுவாயோ அவர் உங்களை விட ஒரு வயசு பெரியவர், இந்த வருஷம் அவருக்கு 21 வயசு ஆகும்னு சொல்லவும் வயசு 21 ஹேண்ட்ஸமாவும் இருக்கான், அவனோட அப்பாவும் பணக்காரரு அண்ட் இங்க ஃபாலோ பண்ற ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்ல தான் அவனும் இருக்கான். சோ அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க அது கேட்டு சாயும் அதுக்கு ஃபர்ஸ்ட் அவரு சொந்தமா வீடு கட்டணும்னு சொல்றா. அண்ட் இதை கேட்டு நக்குனும் தென் அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையான சர்ப்ரைஸ்டா கேட்க சாயும் இன்னும் இல்ல மாஸ்டர்னு சொல்லிட்டு லார்டு இருக்கிற அழகுக்கு எல்லா பொண்ணுங்களும் அவர் பின்னாடி தான் சுத்துவாங்க, ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணும் அவர் மனசுக்குள்ள போனது இல்லன்னு சொல்ல அதை கேட்டு நக்குனும் தென் அவன் கமிட்மெண்ட்டுக்குள்ள போக மாட்டானான்னு கேக்குறான். ஆண்டோடுக்கு சுவாயும் அது அப்படி இல்ல மாஸ்டர், அவர் இது வரைக்கும் எந்த பொண்ணு கூடயும் பழக்கம் வச்சுக்கிட்டது இல்லன்னு சொல்லவும் தென் அவன் ஒரு கேயானு நக்குன்னு கேக்குறான். பட் இவங்க ரெண்டு பேருக்கும் அதோட அர்த்தம் தெரியல, ஆனா இவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒண்ணும் முட்டாள் கிடையாது, அவரு ரொம்ப புத்திசாலியானவர், அதோட அவரு ரொம்ப நல்லவரும் கூடன்னு சொல்ல நகுனும் ஓகே எனக்கு புரிஞ்சுட்டு நீ கண்டினியூ பண்ணுன்னு சொல்றான். தென் சுவாயும் அவர் இந்த ஊருக்காக ரொம்பவே உழைக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரு இந்த கேபிட்டலோட ராயல் பேட்ரோல் டிவிஷன்ல இருக்காரு. சோ அவர் இங்க எந்த ஒரு தப்பும் நடக்காம பாட்டுப்பாருன்னு சொல்லவும் ஓ செக்யூரிட்டி மாதிரியான நகுன் கேக்குறான். தென் அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுனாலதான் அவனுக்கு லவ் பண்றதுக்கு டைம் கிடைக்கலையான்னு கேட்க சுவாயோ அது கூட ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்றான். அவ சாய் நகுன் கிட்ட அவரு எல்லாத்தையும் விட உங்க மேலதான் அன்பு அதிகமா வச்சிருக்காருன்னு சொல்ல அது கேட்டு சுவாயும் நீங்க காணாம போனப்ப அவரு எங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துகிட்டாரு, அப்போல்லாம் அவரோட வாய்ஸ் எஸ்டேட் ஃபுல்லா கேக்கும்னு சொல்ல அட நானும் பாட்டேன்னு நகுன் சொல்றான். அண்ட் இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல இங்க பாப் ஜாம மீட் பண்றதுக்கு வந்திருக்கான். அப்ப ஜாமோ பாப் கிட்ட மெமரி லாஸ் எல்லாம் சீக்கிரமா சரியாகிற விஷயம் கிடையாது, அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் சரியாகும்னு சொல்ல பாபோ நீ நடதான் இந்த கேபிட்டல்லயே பெஸ்டான டாக்டர், உன்னாலேயே இதை சரி பண்ண முடியாதான்னு கேட்க அதுக்கு ஜாமோ நீ என்ன பாராட்டுறது எனக்கு பெருமையா தான் இருக்கு, பட் நீ எந்த டாக்டரை போய் பார்த்தாலும் அவங்களும் இதேதான் சொல்வாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு அவனோட மைண்ட ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு மருந்து தரேன்னு சொல்றான். அப்ப பாப்போ நீ அவன மேன்ஷனுக்கு வந்து பாக்குறியாடான்னு கூப்பிட ஜாமோ என்னால இப்போதைக்கு அங்க வர முடியாது, என்ன கேபிட்டல்ல இருந்து கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் நீ எதுக்காக அங்க போறேன்னு பாப் கேக்குறான். அதுக்கு ஜாமோ நான் அங்க மெடிசன்ஸ் வாங்க போறேன்னு சொல்ல தென் அதுக்கு அடுத்த நாள் உனக்கு ஓகேவான்னு பாப் கேக்குறான். தென் கிளாவோட கண்டிஷன்ல இம்ப்ரூவ்மெண்டே இல்லடான்னு சொல்லவும் ஜாம் லைட்டா கடுப்பாயிட்டு இங்க நீ அவனை விட நீ தாண்டா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்றான். கட் பண்ண இப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல இவங்க 4 பேரும் ஜாலியா ஓடி பிடிச்சு விளையாட இவங்கள பாட்டுக்கிற சர்வன்ஸ் அவங்க பின்னாடியே ஓடி வராங்க. அப்படி இவங்க விளையாடிட்டு இருக்கிறப்ப கேவ் ஜாமுக்கு ஒரு பிளவரை கொண்டு வந்து கொடுக்கறான். ஆனா ஜாமோ அந்த பிளவரை தட்டி விட்டுட்டு நான் ஒன்னும் உன்னோட லேடி இல்லன்னு இவன் கேவ திட்டிட்டு இருக்கிறப்ப கிளாவ் அங்க ஓடிட்டு இருக்கிறப்ப கீழே விழுந்துடுறான். அவ பாப்போம் மத்த சர்வன்ஸும் உடனே அவன் கிட்ட போயிட்டு அவனுக்கு என்னாச்சுன்னு பாக்க ஜாம் கிளாவ பாட்டு கிண்டல் பண்றான். அவ பாப்போம் ஜாம தனியா கூட்டிட்டு போயிட்டு டேய் அவனை நீ இந்த மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணாத, ஒழுங்கா மேனஸோட நடந்துக்கோ, அவனுக்கு அம்மா பசங்க கிடைக்கலன்றது உனக்கு நல்லா தெரியும்லன்னு கேட்டுட்டு இவன் கிளாவ் கிட்ட திரும்ப போறப்ப இவங்க கிளாவ் கிட்ட மாஸ்டர் நாங்க அவங்கள மேன்ஷனுக்கு திரும்ப கூட்டிட்டு போறோம்னு சொல்றாங்க. அவ பாப்போம் அவங்க கிட்ட இவனை நான் பாட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் கிளாவ அவன் முடுகுல வச்சு தூக்கி மேன்ஷனுக்கு கூட்டிட்டு போறான். கட் பண்ணா இங்க பாப் ஜாம் கிட்ட அம்மா இல்லாம வளர்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமாடான்னு கேட்டு இவன் பேசிட்டு இருக்கிறப்ப கிளாவ் அங்க வந்து ஜாம் கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்தே மேன்ஷனுக்கு போலாண்டா, அதோட நான் கிளாவுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸையும் செஞ்சிருக்கேன், சோ நாம அங்க போயிட்டு வரலான்னு சொல்லுவோம். ஜாம் அதுக்கு ஓகேன்னு ஒட்டுக்கிட்டு இவன் பாப் கிட்ட நீ கிளாவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து அவனுக்கு எடுத்து வச்சிருக்கடா, நான் ரொம்ப நாளாவே இத பத்திலாம் அவன் கிட்ட பேசணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நான் உனக்காக தான் சைலண்டா இருக்கேன்னு சொல்றான். கட் பண்ண இங்க நகுனுக்கு இந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எப்படி போட்டுக்கணும்னு தெரியல. சோ சுவாய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே ஒருத்தருக்கு மெமரி லாஸ் ஆனா அவங்களுக்கு ட்ரெஸ் எப்படி போடணும்ன்றது கூடவா மறந்து போகும்னு கேட்டுட்டு அட்லீஸ்ட் நீங்க சாப்பிடுற இடம் மறக்காம இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இவன் நகுனுக்கு ஃபுல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணி முடிச்சதும் நகுன் அவனோட பேண்ட கீழே இறக்கி விடுறான். அட பாட்டோடும் சுவாயும் மாஸ்டர் நீங்க என்ன பண்றீங்கன்னு அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ண நகுனும் இது ரொம்ப டைட்டா இருக்குன்னு சொல்லி அதை லூஸ் பண்றான். ஆனா சுவாயோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அங்க பாப்போட சர்வன்ட் வந்து சுவாய் கிட்ட லார்டு உங்களை கூப்பிட்டாருன்னு சொல்ல சுவாயோட திருப்பி நகுன் கிட்ட சொல்றான். தென் இவனும் சீக்கிரமா கிளம்பி வாங்க, அங்க எஸ்டேட்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல சுவாயும் நகுன் கிட்ட அதை திருப்பி சொல்றான். அப்ப நகுனும் சுவாய் கிட்ட நீ எடுக்கட அவன் சொல்றதையே திருப்பி சொல்லிட்டு இருக்கன்னு கேட்க சுவாயும் அங்க எஸ்டேட்ல லார்டோட அப்பாவும் இருப்பாரு, சோ தயவு செஞ்சு ட்ரெஸ் ஒழுங்கா போடுங்க மாஸ்டர்னு சொல்லி இவன் நகுனோட கால்ல விழுந்துற நகுனும் சரி வாட ட்ரெஸ் சரி பண்ணி விடுன்னு சொல்றான். அவ இவன் பாப்போட சர்வன்ட்ட திரும்பி பார்க்க இவனும் அந்த டோரை திறந்து வைக்கிறான். ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகவும் இவன் அகைன் அதை திறந்து விட்டுட்டே இருக்க இவன் பண்றத பாட்டு நகுனுக்கு சிரிப்படம் வருது. தென் இவன் சுவாய் கிட்ட இது யாருன்னு கேட்க இவனோட பேரு காங், லார்டோட சர்வன்ட் மாஸ்டர்னு சொல்றான். பட்மனா இப்ப இவங்க 2 பேரும் மெயின் மேன்ஷனுக்கு வந்ததும் நகுன் அங்க இருக்கிறவங்க கிட்ட ஹலோ சொல்ல இங்க இருக்கிறவங்களுக்குலாம் அவன் பேசுற டாய் டிஃபரெண்டா இருக்கு. சோ பாப்போட அப்பாவோ கிளாவ் இப்ப நீ பேசினது ஃபாரின் லாங்குவேஜா ஆர் பிச்சிட்ல இந்த மாதிரி தான் வணக்கம் சொல்வாங்களான்னு கேட்க நகுனும் அப்ப கிளாவ் பிச்சிட்ட சேர்ந்தவனான்னு நினைக்கிறான். அப்புறம் இவரும் நகுன பாப் பக்கத்துல வந்து உட்கார சொல்ல இவனும் ஓகேனா அவன் பக்கத்துல வந்து உட்கார்றான்.
அதுக்கப்புறமா இவரோ பாப்போனோட கண்டிஷனை பத்தி சொன்னான். ஆண்டி இப்ப நீ எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்குன்னு கேட்க, இந்த பொண்ணு என்கிட்ட சில சர்வன்ஸ் சொன்னாங்க பைத்தியம் ஆயிட்டியாமே அது உண்மையானு கேட்க, இந்த பொண்ணு இப்ப உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையாமே அது உண்மையானு கேக்குறா. தென் இந்த பொண்ணு என்னோட பேர் என்னன்னு சொல்லுடான்னு இவங்க ரெண்டு பேரும் நகுன் கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க, நகுனோ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம சைலண்டா உட்காந்து இருக்கான். அப்ப இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு வேலை நம்ம கிளாவே இல்லையோ ஏதாச்சும் பேய்டா இங்க கிளாவ் மாதிரி வந்து உட்காந்து இருக்கான்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிளாவை கிண்டல் பண்ண, பாப்போட அம்மா அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்டையும் நீங்க கிளாவ் அந்த மாதிரி கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க நகுன் கிட்ட என்னோட பேரு லேடி பிரயாங், நான் பாப்போட அம்மான்னு சொல்லி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. தென் நாளைக்கு நான் கோவிலுக்கு போக போறேன் நீயும் வரியான கூப்பிட நகுனும் ஓகேன்னு தலையாட்டுறான். ஆனா பாப்போ கிளாவால எல்லாம் அங்க வர முடியாது, அவனை டாக்டர் எஸ்டேட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்காருன்னு சொல்லவும் வெறும் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுல என்னடா ஆயிரப்போடுன்னு இவங்க பாப் கிட்ட கேக்குறாங்க. தென் இவங்க அகைன் நகுன் கிட்ட நீ வரியான்னு கேட்க நகுனும் நான் வரேன்னு சொல்லிடுறான். அவ பாப்போட அப்பாவோ பாப் கிட்ட பாட்டியாடா இப்ப இவன் எவ்வளவு ஹாப்பி ஆயிட்டான்னு சொல்லிட்டு நீ ஒழுங்கா உன்னோட அம்மா பேச்ச கேளு, அதோட நாளைக்கு நீயும் இவங்க கூட சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு இவரு நகுன் கிட்ட நீ அந்த சின்ன மேன்ஷனை விட்டுட்டு இங்க வந்து ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்ல நகுனோ இல்லங்க பரவாயில்ல நான் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்றான். ஆனா இவரோ நீங்க இருந்தா எங்களால உன்னை நல்லா பாத்துக்க முடியும், அண்ட் உன்னோட அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி உன்னை என் பொறுப்புல தான் விட்டுட்டு போனாரு, சோ நீங்க இருந்து மறுபடியும் காணாம போனா உன்னோட அப்பாவோட ஆவி நிம்மதியா இருக்காதுன்னு சொல்ல தென் பாபோ சிவாய் கிட்ட நகுனோட திங்ஸ நைட்டுக்குள்ள இங்க கொண்டு வர சொல்றான். அவ நகுனோ கிளாவோட அப்பா எப்படி இறந்து போயிருப்பாரு அண்ட் கிளாவ் எடுக்க இங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டே இவன் அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் நிமிந்து பாக்க அவங்க ரெண்டு பேரும் நகுனையே பாத்துட்டு இருக்காங்க. அதனால இவனோ இவங்க எடுக்க என்னையே பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு என்னால எப்படி அவன மாதிரியே நடிக்க முடியும், எனக்கு கிளாவ பத்தி எதுவுமே தெரியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பக்கத்துல பாப்போம் நகுனையே பாத்துட்டு இருக்கான். அப்ப நகுன் பாப்ப கொண்டு திரும்பினதும் இவன் நகுன் கிட்ட நீ இப்ப இங்க இருக்கிறனால என்னால உன்னை க்ளோஸா வாட்ச் பண்ண முடியும்னு சொல்லவும் இவன் சொல்றதே ஒரு வினோதமா இருக்கே, நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தானான்னு இவன் ஃபேஸ்ல சப்டைட்டில் போட்டு நினைச்சிட்டு இருக்க. பாப்பா உனக்கு ரைஸ சர்வ் பண்ணிட்டு நீ காணாம போனதுல ரொம்ப எழைச்சு போயிட்ட, சோ நல்லா சாப்பிடுன்னு சொல்லவும் கண்டிப்பா இது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாதுன்னு நகுன் நினைச்சிட்டு என்ன காப்பாட்டுங்கன்னு இவன் மைண்ட் வாய்ஸ்லயே கட்ட இதோட எபிசோட் 2 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.